எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சிம்பிளான ஆனா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கேள்விய பத்தி பார்க்க போறோம். கடல் தண்ணி மட்டும் ஏன் இவ்ளோ உப்பா இருக்கு? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவியல் பயணத்தை நாம விரிவா பார்க்கலாம். நீங்க எப்போவாச்சும் பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா விளையாடும்போது கண்டிப்பா கொஞ்சம் கடல் தண்ணி வாய்க்குள்ள போயிருக்கும் இல்லையா? அந்த உப்பு சுவை அப்பா! ஆனா இதே ஆத்துலயோ ஏரியிலயோ தண்ணி அப்படி இருக்காதே. ஏன் இந்த வித்தியாசம்? வாங்க, இந்த ஆச்சரியமான கேள்விக்கான பதில நாம இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். பொதுவா நாம என்ன நினைப்போம், கடல்ல உப்பு இருக்குன்னா அது கடல்லே தான் உருவாகிருக்கோன்னு. ஆனா உண்மை அது இல்லங்க. இந்த முழு கதைக்குமான ஆரம்ப புள்ளி கடல்ல இல்ல, நிலத்துல தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, நிலத்துல எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கிற இந்த சாதாரண பாறைகள்ல இருந்து தான். ஆமாங்க, இந்த பாறைகள்ல சோடியம், குளோரைடுன்னு பல தாதுக்கள் இயற்கையாவே புதைஞ்சு கிடக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்ம சாப்பாட்டுக்கு போடுற உப்போட மூலப்பொருட்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, பாறைக்குள்ள தாது இருக்கு. ஆனா இவ்ளோ கெட்டியான பாறைக்குள்ள இருந்து அது எப்படிங்க வெளிய வரும்? எப்படி கடலுக்கு போய் சேரும்? அதுதான் அடுத்த சுவாரஸ்யமான கட்டம். இதுக்கு பேரு வெதரிங்னு சொல்லுவாங்க. அதாவது வானிலை சிதைவு. பாருங்க, மழை தண்ணி இருக்குல்ல, அதுல இயற்கையாவே கொஞ்சோண்டு அமிலம் கலந்திருக்கும். இந்த மழை தண்ணி பாறைகள் மேல விழும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறைய அரிக்குது. இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. மில்லியன் கணக்கான வருஷமா இது தொடர்ந்து நடக்கும்போது பாறைக்குள்ள இருக்கிற அந்த தாதுக்கள் மெதுவா கரைஞ்சி தங்கியோட கலந்துடுது. இப்போ அந்த உப்பு எப்படி கடலுக்கு போகுதுங்கிற பயணத்தை பாருங்க. ரொம்ப சிம்பிள். 1, மழை பாறையில இருக்கிற உப்ப கரைக்குது. 2, அந்த தண்ணி சின்ன சின்ன ஓடைகள்ல ஓடுது. 3, இந்த ஓடைகளெல்லாம் ஒன்னு சேர்ந்து பெரிய ஆறுகளா மாறுது. கடைசியா இந்த ஆறுகள் ஒரு பெரிய லாரி மாதிரி கரைஞ்சு போன எல்லா உப்பையும் அள்ளிக்கிட்டு நேர கடல்ல கொண்டு போய் சேர்த்துடுது. இந்த விஷயம் நேத்தோ முந்தானாலோ ஆரம்பிச்சதில்ல. பல பில்லியன் வருஷங்களா. நினைச்சு பாருங்க, பில்லியன் கணக்கான வருஷங்களா ஆறுகள் கொஞ்சம் கொஞ்சமா உப்ப கடலுக்கு கொண்டு வந்து கூட்டிக்கிட்டே இருக்கு. இது ஒரு மெதுவான ஆனா நிக்கவே நிக்காத ஒரு பயணம். இப்போதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட். சரி, ஆறுகள் தொடர்ந்து நல்ல தண்ணிய கடல்ல ஊத்துது. அப்போ லாஜிக்கா பார்த்தா கடலோட உப்புத்தன்மை குறைஞ்சு தண்ணி நல்லா நீர்த்து போகணும்ல. ஆனா நடக்கிறது என்னவோ உல்டா. கடல் இன்னும் உப்பா மாறிக்கிட்டே போகுது. எப்படி? இந்த முரண்பாட்டுக்கு என்னதாங்க பதில்? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். தண்ணிய மட்டும் வெளியே எடுத்துட்டு உப்பை மட்டும் அப்படியே விட்டுட்டு போற ஒரு சூப்பர் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அது என்னவா இருக்கும் யோசிங்க. ஆமா, ஆவியாதல், எவாபரேஷன். சூரியனோட சூடுனால கடல் தண்ணி சூடாகி நீராவியா மேல போகுது. அந்த நீராவி தான் அப்புறம் மேகமா மாறுது. ஆனா இங்கதான் முக்கியமான பாயிண்ட். தண்ணி மட்டும்தான் ஆவியாகி மேல போகும். அதுல கரைஞ்சிருக்கிற உப்பு அது போகவே போகாது. அது கடல்லையே தங்கிரும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆறுகள்ல உப்பு ஏன் தங்குறதில்லன்னா அது ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி. உப்பு உள்ள வருது, அப்படியே ஓடி கடலுக்கு போயிடுது. நிக்கிறதுக்கே டைம் இல்ல. ஆனா கடல்கள் அப்படி இல்ல. அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஒரு பெரிய உண்டியல் மாதிரி. ஆறுகள் கொண்டு வர்ற உப்பெல்லாம் கடல்ல சேருது, தண்ணி ஆவியாகிடுது, உப்பு மட்டும் அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கு. நிலத்துல இருக்கிற பாறைகள் தான் மெயின் சோர்ஸ்னாலும் இன்னும் சில சின்ன சின்ன சோர்ஸும் இருக்கு. கடலுக்கு அடியில இருக்கிற எரிமலைகள் வெடிக்கும் போதும் சில வெப்பநீர் ஊற்றுகள் மூலமாவும் தாதுக்கள் நேரடியா கடல்ல கலக்குது. ஆனா இதெல்லாம் ரொம்ப கம்மியான அளவுல தான். சரி வாங்க, மொத்த கதையும் ஒரு தடவை சட்டுன்னு பாத்திரலாம். 1, உப்பு நிலத்துல இருக்கிற பாறைகள்ல இருந்து தான் வருது. 2, மழையும் ஆறும் அத கடலுக்கு எடுத்துட்டு போகுது. 3, ஆவியாதல் மூலமா தண்ணி வெளியே போயிடுது. 4, உப்பு மட்டும் கடல்லையே தங்கி பல லட்சம் கோடி வருஷமா சேர்ந்து சேர்ந்து அடர்த்தியாகுது. அவ்வளவுதான் விஷயம். இது ஏதோ ஒரு காலத்துல நடந்து முடிஞ்ச கதை கிடையாது. இது இப்போ இந்த நிமிஷம் கூட நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது இயற்கையோட ஒரு மெதுவான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. அப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற இந்த சுழற்சி நம்ம கடல்களோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? மனுஷங்களோட நடவடிக்கைகளால வர காலநிலை மாற்றம் இந்த நுட்பமான உப்பு சமநிலைய பாதிக்குமா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.